இப்ப பழனிசாமி என்ன கையாளுறாருன்னா எம் மேலையும் என் மேடையில் இருக்கிற தங்கை கனிமொழி மேலும் தனி நபர் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கார் பழனிசாமி. இதனால அவருடைய அலங்கோல ஆட்சியுடைய மறைஞ்சிடுமா என்ன? அவருடைய தராதரம் தான் இதனால சந்தி சிரிக்குது. முதலமைச்சராக இருந்தவர் பேசுற மாதிரியா பேசுறார். சாமானிய மக்கள் கூட முக சுளிக்கிறாங்க. இன்னும் பலர் இவரெல்லாம் எப்படி முதலமைச்சராக இருந்தார்னு ஆச்சரியப்படுறாங்க. அம்மையார் சசிகலா அவர்களுடைய காலை பிடிச்சு முதலமைச்சரானவர். பிறகு டெல்லியுடைய காலை பிடிச்சு அந்த பதவியில தொடர்ந்து இருந்தவர். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண என்பது போல அவர் ஆட்சி பண்ண 4 ஆண்டு தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகள்லாம் காணாமல் போச்சு. இவர் ஆட்சி செஞ்ச அழக சொல்லி வாக்கு கேட்டார். பொடிக்கு புகையில கூட சிக்காது. அதனால இப்போ புது டெக்னிக்ல இறங்கி இருக்கிறார். டெல்லியோட ஒத்து போகிற அதிமுக ஆட்சி வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கிடைக்குமா. முதல்ல கூட்டணியில இல்லாத எதிர்கட்சி ஆண்டா திட்டங்களும் நிதியும் கிடைக்காதுன்னு சொல்றதே பச்சை எதிர்க்கத்தணும். டெல்லி பாஜக தான் இப்படி சொல்லி மிரட்டுறாங்கன்னா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பழனிசாமி அதையே சொல்லி வாக்கு கேட்கிறார்.